ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். அந்த கஷ்டங்கள், அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் ஒரு நல்ல தீர்வுக்கு கொண்டு வருவது என்னுடைய கையில் இருக்கிறது. எத்தனை காலத்திற்குத்தான் நீங்களும் பயந்து கொண்டே இருப்பீர்கள்? பயத்தை அனைத்தையும் தூக்கி குப்பையில் போடுங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பயப்படும் அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காது. நல்ல விஷயங்கள் நடக்கும் காலத்தில் ஏதாவது ஒன்றை நினைத்து பயந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்றை துளைத்து விடுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதமாக வாழும் நாட்களோ வெகு பக்கத்தில் வந்துவிட்டது. 1000 பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இந்த விஷயம் உனக்கு சரியில்லை, அந்த விஷயம் உனக்கு சரியில்லை என்று வார்த்தைக்கு வார்த்தை உன் மனதை காயப்படுத்தி பேசலாம். நான் எடுத்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் முடிவு சரியாக இருந்திருக்கும் என்றெல்லாம் 1000 பேசலாம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு விஷயம் உனக்கு தவறாக நடக்கும் என்றால் அது தவறாக தான் நடக்கும். அது மற்றவர்கள் முடிவெடுத்தாலும் சரி, இல்லை நீ முடிவெடுத்தாலும் சரி. ஆனால் நல்லது நடக்க வேண்டும் என்றால் யார் முடிவெடுத்தாலும் நல்லதாக நடக்கும். அதனால் இவர்கள் நீ செய்ததினால்தான் வாழ்க்கை கெட்டு போய்விட்டது, நான் செய்ததினால்தான் வாழ்க்கை கெட்டு போய்விட்டது என்று யார் மீதும் யாரும் பழியை போட வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்திலேயும் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தது தான் உன்னுடைய வாழ்க்கை. நீ எப்பொழுதெல்லாம் ஏமாற்றங்களை சந்திக்கிறாயோ, தோல்வியை சந்திக்கிறாயோ, அப்பொழுதெல்லாம் ஒரு குரல் கேட்கும். நான் அப்போயே சொன்னேன், நீ இதெல்லாம் செய்யாதே, உனக்கு இதெல்லாம் வராது, நீ இதெல்லாம் லாய்க் இல்லை என்று, அந்த லாய்க் இல்லை என்ற ஒரு பெயரை உனக்கு சூடுவார்கள். இது சரிதானே? அதுவே நீ ஒரு விஷயத்தை சரியாக செய்துவிட்டாய் என்றால் எனக்கு முன்பே தெரியும் உனக்கு இந்த திறமைகள் எல்லாம் இருக்கிறது. நானும் உனக்கு அடிக்கடி சொன்னேன், உனக்கு அதிக திறமைகள் உள்ளது, கொஞ்சமாவது வெளியில் காட்டு என்று. நீ காட்டினாயா என்று சொல்வார்கள். அவரவர்களுக்கு வாய்க்கு வந்தது போல பல விஷயத்தை பேசத்தான் செய்வார்கள். அதற்காக அடுத்தவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை யாரும் இழந்துவிடக்கூடாது. ஒன்று தெரிந்து கொள், இந்த உலகத்தில் மற்றவர்களுக்காக நீ ஒரு முடிவெடுத்தால் அது உன்னை நீ ஏமாற்றிக் கொள்கிறாய் என்று அர்த்தம். மற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கேலி கிண்டல் செய்து விடுவார்கள் என்று அவர்களுக்கு பயந்து ஒரு முடிவெடுத்தால் வாழ்க்கையில் நீ ஏமாறப் போகிறாய் என்று அர்த்தம். அதுவே மற்றவர்கள் என்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு முடிவெடுக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையே உன்னை விட்டு போகிறது என்று அர்த்தம். எப்பொழுது உனக்காக நீ முடிவெடுக்கிறாயோ அப்பொழுது நீ ஜெயிப்பாய் என்று அர்த்தம். உனக்காக நீ முடிவெடுக்கும் பட்சத்தில் அடுத்தவர்களிடமிருந்து ஒரு குரல் கேட்கும். அந்த குரலின் பெயர் என்ன தெரியுமா? நீ ஒரு சுயநலவாதி என்று. அந்த சுயநலவாதி என்று பெயரை வாங்கினால் கூட பரவாயில்லை, உன்னுடைய வாழ்க்கை நீ நன்றாக இருக்கலாம். அடுத்தவர்களுக்காக நீ ஒரு முடிவை எடுக்கும் பொழுது உன் வாழ்க்கை நீ அன்றை துளைக்கிறாய் என்றுதான் அர்த்தம். அதனால் மற்றவர்கள் என்று நினைப்பதை விட்டுவிட்டு உனக்காக என்று ஒரு முடிவெடு. நீ பேசுவதை ஒரு 4 பேர் கேட்கவில்லை என்றால் தெய்வத்திடம் போய் பேசு. நீ எத்தனை முறை ஒரே ஒரு வார்த்தையை பலமுறை கூறினாலும் தெய்வம் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும். எப்படி கேட்கும்? நீ தவறு செய்தால் மட்டும் தண்டனையை உடனுக்குடன் கொடுக்கிறோம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ நல்ல விஷயம் பேசினாலும் கெட்ட விஷயம் பேசினாலும் நீ என்ன பேசுகிறாய் என்பதையும் காது கொடுத்து கேட்போம். நீ நல்ல விஷயம்தான் பேசுவாய். நீ எப்பொழுதும் யாருக்கும் துரோகம் தரும் அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பேச மாட்டாய், கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாய். ஆனால் எப்பொழுது நீ மற்றவர்கள் என்று முடிவெடுக்கிறாயோ அன்று நீ தோற்று போய் நிற்கிறாய் என்றுதான் அர்த்தம். அதோடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனைத்தையும் இழக்கிறாய் என்றுதான் அர்த்தம். அதனால் எல்லா நாளும் ஒன்று தெரிந்து கொள், உன்னுடைய வாழ்க்கையை மாற்றப்போகும் சக்தி உன்னிடம் மட்டுமே உள்ளது. சில விஷயங்கள் முதலடி உன் வாழ்க்கைக்காக நீ எடுத்து வைக்கும் பொழுது சில விஷயங்கள், சில நபர்கள் உன்னை பற்றி கேலி கிண்டல் ஆடி எது வேண்டுமானாலும் செய்யலாம், எது வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் உனக்காக நீ ஒரு குரல் கொடுக்கும் பொழுதுதான்
வாழ்க்கையில் நீ வெற்றி என்ற பயணத்திற்குள்ளேயே போகிறாய். எத்தனை காலம்தான் இதே மாதிரி அமர்ந்து கொண்டே இருப்பாய்? தனிமையில் உனக்கென்று ஒரு வாழ்க்கையில் நல்லதொரு விஷயம் நடக்க வேண்டும் அல்லவா? அதற்காக நீ முயற்சிகளை எடு. நான் நாள், கிழமை, நேரம் எல்லாம் உனக்கு சொல்கிறேன். அந்த நாள், கிழமை, நேரம் அனைத்திலும் முயற்சிகளை எடு. யாரை பார்த்தும் பயப்படாதே. கண்ணை மூடிக்கொள். கண்ணை மூடிக்கொண்டு என்ன உன் மனதுக்குள் பயம் இருக்கிறதோ அதை என்னிடம் சொல். அதற்கான தீர்வுகளையும் அதற்கான நல்ல வழிகளையும் நான் தருவேன். என்னுடைய பிள்ளை கண் கலங்குவதையோ என்னுடைய பிள்ளை அடுத்தவர்களுக்கு அடிமையாக இருப்பதோ எனக்கு பிடிக்காது. உனக்கு நான் இந்த நேரத்தில் வாக்கு கொடுக்கிறேன். உன்னுடைய அடிமையான காலங்கள் முடிந்தது. இன்பமான காலங்கள் பிறக்கும் நேரம் வந்துவிட்டது. இன்னமும் நீ அடிமையாகத்தான் இருப்பாய் என்றால் அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. குரல் கொடு. நடப்பது எல்லாம் நன்மைக்காகவே இருக்கட்டும். செய். உனக்கு பிடித்ததை செய். எதிர்பார்த்த விஷயங்களை செய். காலம் முழுக்க இந்த சாய் உன்னோடு இருப்பேன். எங்கிருந்தாலும் உன்னை தேடி இந்த சாய் வருவேன். நீ என்னை சாயாக பார்க்கவில்லை, உன்னை பெத்த தகப்பனாக பார்க்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை ஏதாவது ஒரு இடத்தில் நான் கைவிடுவேனா? கைவிடுவதற்கு வேலை என்ன இருக்கிறது? நீ என்ன தவறா செய்கிறாய்? அம்மா அப்பா இடம் கூட ஏதாவது ஒரு விஷயத்தை நீ மறைக்கிறாய். ஆனால் இந்த சாயிடம் நீ எந்த ஒரு விஷயத்தையும் மறைப்பதல்ல. நீ எல்லா விஷயத்திலேயும் எனக்கு உண்மையாக இருக்கிறாய். உண்மையாக இருக்கும் பிள்ளை நீ. எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? அமர்ந்திருக்கிறேன் சாயி கல்லாக என்று நினைக்கிறாய். இல்லை, மற்றவர்கள் கண்ணுக்கு வேண்டுமானால் நான் கல்லாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய கண்ணுக்கு நான் எப்படி தெரிகிறேன்? நேராக என்னுடைய கோவிலில் வந்து பார். உனக்கு கல்லாக நான் தெரிய மாட்டேன். அப்படியே தத்ரூபமாக நான் நேரில் உட்கார்ந்திருப்பது போலவே தான் இருப்பேன். நீ கேட்கும் கேள்விகள் அனைத்திற்கும் என்னுடைய கண்ணே உனக்கு பதில் சொல்லும். தவறான பாதையில் என்றும் நான் உன்னை போக விட மாட்டேன். ஏதாவது பயம் இருந்தது என்றால் உன்னை சுற்றி நாளாவுக்கும் பார். என்னுடைய விஷயங்கள், அதாவது நான் இருக்கிறேன் என்ற அந்த ஒரு எண்ணம் உனக்கு இருக்கும். நான் இருக்கிறேன் என்ற ஒரு நல்ல ஒரு விஷயம் உனக்கு தோன்றும். அதனால் எப்பொழுதும் உனக்காக நான் இருப்பேன். கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, எந்த ஒரு நிமிஷத்திலேயும் அழுது புலம்பாதே. நீ புலம்ப புலம்ப உன் உடல் கெட்டு போகும். புலம்ப புலம்ப உன்னுடைய வாழ்க்கை தான் கஷ்டப்படும். உன்னுடைய உடல் கஷ்டப்படும், மனம் கஷ்டப்படும். தினமும் இரவு நேரத்தில் மூச்சு விட முடியாத அளவுக்கு அழுகிறாய். அதாவது அழுதால் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு சத்தம் கேட்டுவிடுமோ என்று நினைக்கிறாய். அப்புறம் 4 செவத்துக்குள் கதவை சாத்தி கொண்டு கத்த முடியாமல் உன் மனதுக்குள் வாயை பொத்திக்கொண்டு அழுகிறாய். அழுவதற்கு கூட வெளியில் கேட்டுவிடுமோ என்று ஒரு பயம். சுதந்திரம் இல்லாத உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருக்கும் பொழுது சுதந்திரமாக வாழ வைப்பதே இந்த சாயுடைய வேலை தானே. அதனால் உனக்கு நிச்சயமாகவே சுதந்திரத்தை தருவேன். எல்லா நேரத்திலும் உனக்காக நல்ல மாற்றங்களை தருவேன். ஒரு நேரத்தில் கூட இந்த அப்பா உன்னை கண்கலங்க விடமாட்டேன். இப்பொழுது எல்லாமே உனக்கு தோல்வியாக இருக்கலாம், ஆனால் கூடிய விரைவில் அனைத்தும் வெற்றியாக மாறும். அது நீ எடுக்கும் முடிவிலேயே இருக்கிறது. உன்னிடம் எல்லாமே இப்பொழுது இருக்கிறது. முடிவெடு, நீதான் வெற்றி பெறுவாய். எல்லாம் உன்வசமாகும். 4 பேருக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து வாழப் போகிறாயா, இல்லை இப்படியே இருக்க போகிறாயா என்பதை நீதான் முடிவெடுக்க வேண்டும். நம்புங்கள், உங்களுடைய சாயை நம்புங்கள். எதிர்பார்த்த விஷயத்தை அப்பா செய்வேன் என்று நம்புங்கள். அப்பா மீது மரியாதை இருந்தால் உங்களுக்கான நேரத்தில் எல்லா விஷயத்தையும் செய்யுங்கள். நல்லது நடக்கும். காலம் முழுவதும் உங்களுக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் நடக்கும். எதிர்பார்த்த தருணங்கள் கூடிய விரைவிலேயே வரும் நேரம் வந்துவிட்டது. நீ சந்தோஷத்தில் மூழ்க போகிறாய். நான் உன்னை ஆசீர்வாதம் செய்ய போகிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.